அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நோய் நான் அந்த பேரே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் அதே பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி. அதனால் நான் அந்த நோயோட பேர் சொல்லலை. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, முழநீளத்துக்கு எல்லோரும் மருந்து சொல்கிறாங்க. இந்த கஷாயத்தை குடிச்சுப்பார், இந்த இலையை தின்னுப்பார், அந்த வேரை உடச்சி பல்லு விளக்கிப்பார், அப்புறம் அதாவது சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம், ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம், இங்கிலீஷ் மெடிசன்லேயே இதுதான் மருந்தா அலோபதியிலேன்னு கேட்டால் கூட சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ்னு ஒரு அழகான வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இந்த ரெம்டெசிவிர் உட்பட இதை போட்டு பாரு, பழிச்சிட்டான்னா பரவாயில்ல, குளோரோகுயின் முதல்ல அது கொடுத்து பாரு அப்படின்னாங்க, பழிச்சிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு. இப்போ கூட ஒரு மருந்து கம்பெனியோட டைப் போட்டு ஒரு புது மருந்தை இந்திய அரசு அனுமதிச்சிருக்கு. அதில் 80% மக்களுக்கு வெளியே வந்துட முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கு. இன்னும் அதுதான் மருந்தாங்கிறது தெரியல, சப்போர்ட்டிவாக ஆனால் க்யூர் ஆகி வெளியே வராங்க, அதனால் அதை கொடு அப்படின்னு. இப்போ நான் அதை பற்றி பேசுகிறேன்னு பொருள் இல்லை, நான் எங்கே வரேன்னு நீங்கள் கவனிக்கணும். இப்போ நோய் ஒரு வைரஸ் பேர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டான், இந்த வைரஸு அப்படின்ட்டான். இதுக்கு மருந்து சொல்டா அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு மருந்து சொல்கிறான், அவன் 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 ஒரு மருந்து சொல்கிறான், ஆளுக்கு ஒரு மருந்து சொல்கிறான். இந்த நிலைமையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா? நோய் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான், இதான் நோய் அப்படின்ட்டான். இந்த வைரஸ் இன்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் மருந்தை சொல்டா அப்படின்னா ரேடியேஷன் உட்பட இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மைல்டு ரேடியேஷன் பண்ணால் அந்த வைரஸை கொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த டேப்லெட் கொடுத்து பார்த்தா கேட்குமா? இந்த பிளட்டு உறையாமல் இருக்கிறதுக்கான மாத்திரைகள் அதை போட்டால் கேட்குமா? அது எப்படி ஆக்ட் பண்ணுது, அதுக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி கடைசியில் எல்லாம் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்ட்டேன். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு டிஃபர் ஆகும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு, லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் எல்லாம் சொல்லிட்டேன். எக்ஸாக்ட் மெடிசன் இன்னும் தெரில. நோய் தெரிஞ்சு போச்சு, ஆனால் மருந்து தெரியல. ஆனால் மருந்து நிறைய சொல்கிறோம். மனித வாழ்க்கையிலையும் சார் ஒரு நோய் சார், ஒரு மிகப்பெரிய நோய் மனுஷ வாழ்க்கையில் ஒரு நோய் இருக்குது. மனித வாழ்க்கையில் வர நோய் இல்லை, மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கிற ஒரு நோய் இருக்குது. இந்த நோய் இல்லாத மனுஷனே கிடையாது. இப்போ நான் அந்த நோய் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உடம்புக்கு வர நோய், அது இல்லாத மனுஷன் எவ்வளோ பேர் இருக்கிறான். டிபி இல்லாதவன் இருக்கிறான், ஆஸ்துமா இல்லாதவன் இருக்கிறான், ஆர்த்ரைட்டிஸ் இல்லாதவன் இருக்கிறான், உலகத்தில் விதவிதமான நோய் அதெல்லாம் இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நோய் இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த நோய் நான் இப்போ சொல்ல போகிற நோய் இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த நோய்க்கு என்ன பேர் தெரியுமா? அது என்ன நோய் தெரியுமா? மனம் அப்படிங்கிறது. மனசுக்கு நோய் வைத்தியம் பண்ணுற வைத்தியெல்லாம் வேறு, மனம் பெரிய நோய். ஆமாம், ஏன்னு கேளுங்களேன். அதை மாதிரி ஒரு கிறுக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது எப்போ என்ன சாப்பிட போறியா அப்படின்னு கேட்டான், ஆமாம். இது வேணுமா? தெரியல அப்படின்பா. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல, சாப்பிட போகிறேன்னு சொல்ல முடியல, சாப்பிட வேண்டான்னு சொல்ல முடியல, எவ்வளோ சாப்பிடுவேன்னு சொல்ல முடியல. அவன் சாப்பிட்லாமா? இன்னும் சில பேர் பாருங்கள், தான் சாப்பிடும்போதே அவன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்பா. இது என்ன உனக்கு என்ன வந்தது? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க சில பேரை பார்த்துருக்கீங்களா, அவங்க அனுபவிக்கிற ஸ்டேட்டஸ் இன்னொருத்தவங்க அனுபவிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ஒரு பெரிய மனுஷன் கார் நிறுத்தினான் சார் ஒரு இடத்துல. அவன் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தான் சார். அவரோட வந்த டிரைவரு அவர் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சார். அவருக்கு பாத்ரூம் போகணுன்னு அந்த இடத்துக்கு பாத்ரூம் போய்ட்டு வந்தார். அதுக்கு அந்த டிரைவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான் சார். நான் யூஸ் பண்ணுற அதே பாத்ரூம் நீ எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டேன் சார். இது நடந்த சம்பவம், நான் இம்மி கூட கற்பனை பண்ணி சொல்லலை. அந்த இடத்துல வேறு பாத்ரூமே கிடையாது, நீ யூஸ் பண்ணிட்ட, அவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அவர் போய் யூஸ் பண்ணிட்டு வராரு. நான் யூஸ் பண்ணுற பாத்ரூம் நீ எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனன்னு உங்களுக்கு தெரியலையா? எங்கேருந்து வருது? மனசு. நான் அவனை விட வேறு உயர்ந்த ஆள், நான் அவனை விட வித்தியாசமான ஒரு ஆள், இப்படி மனம்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? நான் இன்னும் அதை ஓப்பனாக பேச முடியாமல் கஷ்டப்படுறேன். அதை உண்மையை நான் உடச்சி பேசினா பல பேர் ரொம்ப வருத்தப்பட்டு போடுவாங்க.
இன்னும் எனக்கு ஒரு என்னன்னு கேட்டால், நான் சொல்கிறத யாரும் ஏற்றுக்க கூட மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதாவது மொழியின் மீது ஒரு மரியாதையும் பற்று இருக்கலாம். என் மொழி மாதிரி இந்த உலகத்தில் வேறு மொழியே கிடையாது அப்படின்னா சம்திங் ராங்னு அர்த்தம். நாட்டுப்பற்று, மதப்பற்று, அதாவது தன்னோட விஷயங்களில் ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்காக மற்றவங்களை எகத்தாளமாக பேசுகிறது, தன்னை தவிர மற்ற அத்தனை பேரையும், மற்ற ஜாதியை குறைச்சி பேசுகிறது, மற்ற மனிதர்களை குறைச்சி பேசுகிறது, இன்னொரு நாட்டுக்காரனை குறைச்சி பேசுகிறது, எல்லாத்தையும் குறைச்சிட்டு. சார், நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போனார். அவர் தலைப்பாயை பிடிச்சி ஒருத்தன் விளையாடினான். அவர் கேட்டார், ஏன்டா விளையாடுற, நீ இது மாதிரி பார்த்தது இல்லையா, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோ அதுலேருந்து மாறி ட்ரெஸ் பண்ண எனக்கு உரிமை இல்லையா, நீ பண்ண மாதிரியா நான் பண்ணணுன்னு நினைக்கிறியா, நீ நானாக இருக்கிறதுல உனக்கு சம்மந்தம் இல்லையா, என்ன நோக்கத்துக்காக நீ அப்படி பண்ண, பொழந்து கட்டிட்டார் இங்கிலீஷில். அவன் அப்படியே ஆடிப்பிட்டான். இவருக்கு இங்கிலீஷே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி அவன் விளையாடிட்டான். நீ இருக்கிற மாதிரியே நான் இருக்கணுமா, நான் ஏன் சௌகரியப்படி இருக்கக்கூடாதா, எனக்கு உரிய ட்ரெஸ்ஸை நான் போடக்கூடாதா, நீ எப்படி என் தலைப்பா பிடிச்சி இருக்கலாம், நீ இருக்கிற மாதிரியே நான் இருக்கணும், என்ன கட்டாயம் இருக்கிற, நான் இருக்கிற மாதிரி நீ இருக்கிறியா, இல்லை இல்லை. இவ்வளவும் அவர் கேட்டவுடனே அவர் நடுங்கி போயிட்டான். ஆனால் மனுஷ இனத்தோட இயல்பு பாருங்கள். இப்போ அமெரிக்காவில் நடக்கிற நிறத்வேஷம் கூட, வெள்ளையன் கருப்பன் எல்லாம் கூட பார்த்தா கூட பைத்தியம் தானுங்களே அர்த்தம். ஒரு வெள்ளைக்காரன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை கருப்பு வாழ்வதற்கு உரிமை இல்லையா என்ன இந்த உலகத்தில். என்னை விட இவங்க மட்டம், என் ஜாதியை விட இந்த ஜாதி மட்டம், இவங்க எனக்கு கீழே தான் இருக்கணும், இவங்க எனக்கு மேலே வந்துடக்கூடாது, இவங்க இப்படி ஒன்னொன்லையும் இதெல்லாம் எங்கேருந்து புறப்படுது, அறிவிலேருந்து புறப்படுது. மனம் இந்த எப்படி இந்த கோவிடுக்கு அவன் ஒரு மருந்து சொல்கிறானோ அப்படி இந்த மனுஷனுடைய மனசுக்கு அவன் ஒரு மருந்து சொல்கிறான், மனசுக்கு மருந்து சொல்கிறான். இப்போ நான் சொல்கிறது என்னன்னு வர்றீங்களா, மருந்து என்ன, மதம்னு வச்சுருக்கிறேன். ஒரு மனுஷனை பர்ஃபெக்ட் ஆக்கி அவனை சரியாக்குறதுக்கு நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி அவன் சப்போர்ட்டிவ் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதுக்கு என்ன பேர், மதம் அப்படின்னு பேர். இந்த மதத்தில் வந்தால் தான் நீ சரியானபடி கடவுளை கண்டுபிடிச்சி சரியான கடவுள்கிட்ட போவே, இந்த மதத்தில் போனால் தான் நீ இப்படி போய் கடவுள்கிட்ட போவே அப்படின்னு அவன் ஒரு மெடிசன் பிராண்டிங் போட்டு உலகத்தில் கொண்டாந்துட்டான், விதவிதமான விஷயத்தை கொண்டாந்துட்டான். இப்போ உண்மையிலேயே பைத்தியம் தெளியணும் அப்படின்னா ஒன்று தான் நடக்கணும். என்ன நிஜமான மருந்து, அதுக்கு என்ன வருதோ அதை கண்டுபிடிச்சாதான் எப்படி அதுக்கு உண்மையாகவே ஒரு தடுப்பூசி, உண்மையாகவே இந்த மாத்திரை போடப்பா அது இனிமேல் உனக்கு நின்று போடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். இன்னும் அது வரல. இதை ட்ரை பண்ணிப்பார், அதை ட்ரை பண்ணிப்பார், 60% கேட்கும், 70% கேட்கும், 80% கேட்கும், இவ்வளோ தான் வந்திருக்கே ஒழிய இதாண்டா அதுக்கு மருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்து. இதை ஊசியை குத்திட்டியா வராது, தடுப்பூசி உனக்கு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்து. அது வந்தால் அந்த பிரச்சனை தீரும். அது மாதிரி இந்த மனம் என்ற பிரச்சனைக்கு நூற்றுக்கணக்கான மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. விதவிதமான கடவுள் பேர், விதவிதமான மதங்கள், விதவிதமான வழிமுறைகள், விதவிதமான குருமார்கள், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, மூச்சை பிடிச்சிப்பார், நீ யோகா பண்ணிப்பார், அல்லது நீ இப்படி பண்ணிப்பார் அப்படி பண்ணிப்பார், உருண்டுப்பார் புரண்டுப்பார், மண்டி போட்டுப்பார், அத்தை பண்ணிப்பார், 100 யோசனை, விதவிதமான யோசனை சொல்லியிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பார்த்துங்க என்னென்ன இந்த உலகத்தில் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உண்மையாகவே நடக்க வேண்டியது என்ன தெரியுமா, என்ன பைத்தியம் தெளியணும்னா என்ன தெளியணும், ஒன்று தான் நடக்கணும். இவ்வளவு குழப்பங்களுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம் அப்படிங்கிற விழிப்பு ஏற்படணும், அவேர்னஸ். அதைத்தானே விவேகானந்தர் சொன்னார். என்ன சொன்னார், அவேர்னஸ் தான் அவர் சொன்ன வார்த்தை. ஓஷோ விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு பேச்சே பேசி அது புஸ்தகமாக கூட வந்திருக்கு. அந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து முடிஞ்சால் படிச்சு பாருங்க. வேறு எதை படிக்கிறீங்களோ படிக்கலையோ தயவுசெய்து அந்த விழிப்புணர்வுங்கிற புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஊர் உலகம் முழுக்க எல்லாம் அத்தனை பேருக்கு விதவிதமான பைத்தியங்கள் என்னென்ன செய்யுமோ அத்தனையும் செய்யறதுக்கு மனித குலத்தில் பல பேர் ரெடியாக இருக்கிறான். பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த பைத்தியம்ங்கிறது வேறு ஒன்றுமல்ல, மனம் என்கிற பைத்தியம். மனம்ங்கிறது என்ன சார், பழைய விஷயங்களுடைய கலெக்ஷன். இது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஒரு குப்பை மூட்டை. பாரதியார் வாழ்க்கையில் குள்ளசாமி பாரதியார் பொட்டில் அறையிற மாதிரி, என்னடா நீ உன் பின்னாடி ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிற, நீ உன் பின்னாடி ஒரு மூட்டையை தூக்கிட்டு போறியே, என்றைக்காவது அந்த அழுக்கு மூட்டையை நீ இறக்கி வச்சுருக்கியான்னு பாரதியாரை பார்த்து கேட்டார். பாரதி இவரை பார்த்து கேட்குறார், நீ என்ன சாமி ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு அலையிறன்னு, இது கண்ணுக்கு தெரியுதுடா, நீ கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு அலையிறியே, என்னைக்காவது அந்த மூட்டையை கீழே வச்சிருக்கிறியா நீ அப்படின்னு. உண்மை
நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்வளவு அழுக்கு முட்டையை வச்சுருக்கோம் தெரியுங்களா? ஐயோ 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 அப்பா 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 அப்பா. அதாவது அஃபிஷியல் பைத்தியங்கள், அன்அஃபிஷியல் பைத்தியங்கள், டிக்ளேர்டு பைத்தியங்கள், இன்னும் என்ன சொல்கிறது, அறிவிக்கப்படாத பைத்தியங்கள் அப்படின்னு தான் பிரிச்சுக்கணும். மற்றபடி 99.9% நம்ம எல்லாருமே மனம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அந்த கேட்டகரியில் தான் கொண்டு போய் வைக்கணும். சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு என்பது நமக்கு ஏற்பட்டால் மட்டுமே, நான் ஏதோ என்னை விலகிக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டால் மட்டுமே இந்த நோயிலிருந்து நாம் வெளியே வர முடியும். அதான் the one and only tablet, அதான் ஒரே தடுப்பூசி. கரெக்டாக மனம் என்பதிலிருந்து விழிந்த விழிப்பு நிலை, விழிப்புணர்வு, அவேர்னஸ், அது நமக்கு சரியாக வந்துடுச்சுன்னா, நம்ம விவேகானந்தருடைய பொன்மொழியே அதானே சார், அவேக், முதல்ல எந்திரி, நீ குழப்பத்தில் இருக்க, தூக்கத்தில் இருக்கிற அப்படின்னு. எது தூக்கம்? மனசு தான் தூக்கம். அது எத்தனை விதமான கான்ட்ரடிக்ஷன்ஸை நமக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. அதுலேருந்து விழிக்கணும். அந்த விழிப்புணர்வு என்கிற ஒற்றை மருந்து நமக்கு சரியாக கிடைத்து விட்டால் எல்லா நோய்களிலிருந்தும் நாம் விடுதலை அடைந்து ஆரோக்கியமான ஒரு வழிநிலைக்கு போக முடியும். எனவே விழிப்புணர்வு என்பது தான் எல்லா நோய்களுக்குமான மருந்து. நம்முடைய மனம் என்ற பைத்தியத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு என்கிற ஒற்றை மருந்து ஏற்பட்டால் மட்டுமே இந்த மனமே பைத்தியம் தனியாக முடிக்குன்னு நினைக்காதீங்க. மனம் அப்படிங்கிறதே ஒரு பைத்தியகாரத்தனத்தினுடைய தொகுப்பு. அதுலேருந்து நம்ம விடுதலை அடைந்தால்தான் நாம் உண்மையான ஒரு ஞானத்தை அடைய முடியும். மனசுக்கு மாயாசக்தின்னு பேர் வச்சுருக்கலாம் டெக்னிக்கலி. அது ஒரு மாயை, மகா மாயை அப்படிங்கிறா. எவ்வளோ பெரிய குழப்பம் அது. அதுலேருந்து விடுதலை அடைகிற விழிப்புணர்வு நமக்கு மிக மிக அவசியமானது என்பதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நானும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறேன்.